100 இளைஞர்களை கூட்டிட்டு வாங்க. எதை மாற்றுவாரா? தேசத்தையே, உலகத்தையே மாத்திடுவார். இன்னும் தேசம் மட்டும் கிடையாது, உலகத்தை, ஒட்டுமொத்த உலகத்தையே மாத்திடுவேன். ஏன்? அப்படிப்பட்ட பண்புகள் அந்த இளைஞர்கள்ட்டையும். சில பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த வாய்ப்புகள்லாம் நிறைய பண்புகள் கிடைக்கிறது. சாருடைய தலைமையில இருக்கக்கூடிய பேர ஆசிரியர் பெருமக்களுடைய வழிகாட்டுதல்ல உங்களை வச்சு என்ன செய்யறாங்க? ரொம்ப அழகா, நேர்த்தியா, சிறப்பா வழி நடத்துறாங்க. இத்தனை பேர் நீங்க வந்துச்சு ஸ்டேஜ்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க? உங்களுடைய திறமைகளை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு சரி, எனக்கு இந்த திறமை இருக்கு, இவன் பேசுவான், இவன் ஓடுவான், இவங்க கவிதை சொல்லுவாங்க, அவங்க பொம்பளை சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி விட்டுட்டு போல மன என்ன செய்யறாங்க? வா, உன்ட்டு இருக்குல வந்து எல்லாருக்கும் முன்னாடி இன்னும் சாமி செய். உன்ட்டு இருக்கக்கூடிய திறமை உனக்கும் தெரியணும், இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் தெரியும். அப்போ அத்தனை பேர் வந்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பரவாயில்லையே, நமது நாட்டு சகோதர சகோதரிகள், இந்த பிள்ளைகள் இவ்வளவு திறமையோட இருக்கிறாங்களே, இப்பவே இப்படி இருக்காங்க அப்படின்னா எந்த பருவத்துல இன்னும் உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி படைத்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். அந்த இளையூர் பருவத்தில் பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் 3 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா முதலாவதாக, அப்புறம் இடைப்பட்டதாக, அப்புறம் கடைசியானதாக அப்படி சொல்லலாம். இப்போ மனுஷ வாழ்க்கையே அப்படித்தான் நாம பிரிக்கலாம். எப்படி? குழந்தை பருவம், முதலாவது பருவம் குழந்தை பருவம். இந்த அதுல வந்து நீங்க எல்லாம் வருவீங்க, சிறுவியர் எல்லாமே வருவீங்க. 2வது பருவம் என்ன சொல்லுங்க? 2வது பருவம் சத்தமா? இளையோர் பருவம், இளைஞர் பருவம். இப்ப நீங்க முதல் பருவத்திலிருந்து அடி எடுத்து வச்சு எதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க? இளையோர் பருவத்தை, இளைஞர் பருவத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ விவேகானந்தர் சொன்ன பருவம் இதுதான். என்ன பருவம்? இளைஞர் பருவம். அப்போ அந்த பருவத்துல அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சின்ன வயசுல என்ன செய்யணும்? இது மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தணும். எனக்கு இப்படிப்பட்ட திறமைகள் இருக்கு, என் டீச்சர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, என்னுடைய தலைவராசிரியர் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு நல்ல அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதை நான் என்ன செய்வேன்? சிறப்பாக நான் எனது திறமையை வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்திட்டு அதுக்கு என்ன செய்வேன்? அந்த வளரக்கூடிய அந்த இளைஞர் பருவத்துல உலகையே மாற்றக்கூடிய, சமுதாயத்தையே மாற்றக்கூடிய, நாட்டையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக நான் வளருவேன், மாறுவேன் அப்படின்ட்டு இந்த பருவத்திலேயே ஆர்வமாக நீங்கள் இன்னும் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தால் கண்டிப்பாக எப்படி விவேகானந்தர் சொன்னாரோ 100 இளைஞர்களை நீங்கள் கூட்டி வாருங்கள், இந்த தேசத்தை மாற்றி காட்டுவேன் அப்படின்ட்டு அந்த 100 இளைஞர்களாக, அந்த 100 இளைஞர்களுள் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். புரியுதா? அதனால என்ன செய்யுங்க? இன்னும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒருவேளை தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் தெரியாம இருக்கலாம். நீங்க போய் தைரியமா சொல்லலாம், எனக்கு இது வரும், இது நான் நல்லா செய்வேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்ட்டு நீங்க போய் சொல்லுவீங்க அப்படின்னா இன்னும் உங்களை தட்டி கொடுத்து என்ன செய்வாங்க? உங்களை அந்த திறமைகளை இப்போ எப்படி நீங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உங்க வழி காமிச்சாங்களோ, ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இளைஞர்களாக வாழும் பொழுது சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல நாட்டையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக, அது அரசியலாக இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், இல்ல அப்படின்னா வேற சமுதாய வேற பணிகளாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம். எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த சமுதாயத்துல. அதற்கு தொடர்ந்து சுவாமி விவேகானந்தருடைய அந்த பொன்மொழிகளை, ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அந்த பொன்மொழிகளை, கவிதைகளை, அந்த பேச்சுக்களை வெறும் சாட்சினாங்க. அந்த பேச்சோடு இல்லாம அந்த செயல்படிவும் காட்டக்கூடிய, வாழ்க்கையிலே அதனை செய்து காட்டக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் நிறைய சாதனைகள் படையுங்கள், மிகப்பெரிய ஒரு சக்திகளாக வாழுங்கள் என்று கூறுவதோடு இதெல்லாம் இன்னும் சிறப்பான விதத்துல நான் எங்கே பார்க்கிறேன் அப்படின்னா உங்களுடைய திறமைகள் எல்லாம் டெய்லி எங்களை கல்விட்டே இருப்பேன். அந்த வாட்ஸ்அப்ல என்னென்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன
ஏற்றுக்கிறீங்க அப்படின்றதுதான். அதுபோல கண்டிப்பாக நீங்கள் இன்னும் சாதனை படைக்க வேண்டும், இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று கூறி உங்களது வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.